கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை இந்த ஓப் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு அன்பான என் அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நன்றாக இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமை நம்மை நடத்துவராக. கடந்த நாட்களிலும் நாம் மதிப்பு மிக்கவர்களா என்கிற தலைப்பின் கீழாக 2 துணை தலைப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் 3வதாக துணை தலைப்பு குழந்தையின் அழுகையின் சத்தம், பேபிஸ் கிரை, த சவுண்ட் ஆஃப் பேபிஸ் கிரை என்கிற ஒரு துணை தலைப்பாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அழுகையின் சத்தம். எனக்கு என் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நாம் அழுகிறோம், எதற்காக அழுகிறோம்? நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கரெக்டாக சொல்லுவீங்க. நம்ம கேட்டது கிடைக்கலன்னா அழுகுவோம். அப்புறம் அப்பா அம்மா அடிச்சா அழுகுவோம். அடுத்து நம்ம புண்பட்டா அழுவோம், கவலைப்பட்டா அழுவோம், துக்கப்பட்டா அழுவோம். அப்படி பலவிதமான நெருக்கடி, எப்பெல்லாம் நமக்கு சங்கடம், துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகள்லாம் வருதோ அப்பெல்லாம் அழுகுவோம். குட்டி பசங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாள் அப்பா கிட்ட என்ன கேட்பீங்க? அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்ப்பான்னு கேட்பீங்க. ஆனால் அப்பா என்ன செய்வார்? திடீர்னு கேட்ட உடனே என்ன செய்ய மாட்டார்? வாங்கி கொடுக்க மாட்டார். ஆனால் அப்பா கிட்ட என்ன பண்ணுவீங்க? அடம் பிடிச்சி பார்ப்பீங்க, அழுவீங்க. அப்பா எனக்கு எப்படியாவது சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பான்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அழுவீங்க. ஏன் அழுவுறீங்கன்னா, நான் அழுதாச்சு எங்கள் அப்பா என்ன செய்வார்? என் சத்தத்தை கேட்பாரு, என் சத்தத்திற்கு பதில் கொடுப்பாரு. நான் அழுது எப்படியானா சாதிச்சிடணும் அப்படின்னு அழுதாச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அந்த சைக்கிளை பெற்றுக்கொள்ளுவோம். அப்போது இன்னைக்கு பல கோணங்களில், பல விதத்தில் மனிதர்கள், நீங்களும் நானும் அழுவது உண்டு. அது எந்த காரியத்திற்கான இருக்கட்டும், ஆனால் அழுகிறோம். இன்னைக்கும் கூட இந்த அழுகையை குறித்து வேதம் அழகாய் அநேக காரியங்களை சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார் அப்படின்னு பல இடங்களில் நம் கண்ணீரை காண்கிற தேவன் இருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, உன் கண்ணீரை யாவையும் கர்த்தர் துருத்தில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன காரணம்னா, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு என் அன்பு தேவஜனமே, நாம் அழுகும் போது நம் கண்ணீரை ஜனங்களால பார்க்க முடியும். ஆனா எதற்காக அழுகிறோம் என்பதை ஜனங்களால தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா அப்பா கிட்ட இருக்கிற, ஏசப்பா கிட்ட இருக்கிற ஒரு விசேஷித்தமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம எதுக்கு அழுகிறோன்னு கூட நம்ம அழுகையே ஒரு சத்தத்தை கொடுக்கும். அந்த அழுகையின் சத்தமே ஆண்டவருக்கு சொல்லி கொடுக்கும். என் புள்ள, என் பொண்ணு, என் பையன் இதற்காக தான் அழுகிறான் அப்படின்னு என் அழுகையின் சத்தத்தை கூட கர்த்தரால கேட்க முடியும், அவரால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு, அமெரிக்கா பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான ஒரு போதகர், அவர் தன்னுடைய ஊழிய பணியிலே அழகாய் ஊழியம் செய்து கொண்டிருக்க போது தனக்கு ஒரு திருமணமானது. திருமணம் ஆயிட்ட உடனே தன்னுடைய மனைவியும் தானும் சேர்ந்து நல்ல ஊழியம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அப்படியே காலகட்டாயத்தில் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. குழந்தையை பெற்ற உடனே அந்த கை குழந்தையை தூக்கி எங்கே போக முடியாத சூழ்நிலை. ரொம்ப சின்ன குழந்தை, அப்போ தான் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்த அந்த வாரத்தில் அந்த பாஸ்டர் அம்மாவும் குழந்தையும் சர்ச்சுக்கு கூட்டின்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. அப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் என்ன பண்ணுங்க, நீயும் குழந்தையும் வீட்டில் இருங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போய் என்ன செஞ்சிடறேன், ஆராதனை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெள்ளிக்கிழமை மாலையில் ஆராதனைக்காக அவர் கிளம்புறாரு. ஆனால் அமெரிக்காவில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. லேட் நைட் வீட்டுக்கு வருவாங்கன்னா யாரும் என்ன செய்யக்கூடாது, கதவை தட்டக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நேபர்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, தொந்தரவு ஆகக்கூடாது என்பதனால எல்லாருக்கிட்டையும் ஒரு பேர் கீ இருக்கும். அப்படின்னா அவங்க வீட்டு சாவி எல்லாத்தையும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்கன்னா பல இடத்துக்கு போவாங்க. ஒருவேளை அவங்க தூரத்துலேருந்து லேட்டாக வருவாங்கன்னா, தாமதமாக வீட்டுக்கு வருவாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், அந்த சாவியை வச்சு அவங்க திறந்து என்ன செஞ்சிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் அப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாஸ்டர் அர்ஜென்ட்டில் என்ன பண்ணிடுறாருன்னா, வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு சர்ச்சுக்கு போயிடுறாரு. பாஸ்டருடைய வீடும் சர்ச்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரம். சரிங்களா? எத்தனை கிலோமீட்டர் தூரம்? வெரி குட். 60 கிலோமீட்டர் தூரத்தில் பாஸ்டர் வீடு இருந்துச்சு.
அப்போ அவர் ஆராதனைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்ட உடனே 40 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுறாரு. 40 கிலோமீட்டர் ரீச் ஆன உடனே பாஸ்டருக்கு யோசனை வருது, ஐயோ நான் சாவி எடுத்துன்னு வராமல் வந்துட்டேனே, இப்போ நான் சபையெல்லாம் முடிச்சுட்டு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் நைட்டு 11:30 12 மணி ஆகிடுமே, அப்போ நான் போய் எப்படி தட்டுவேன், எப்படி எழுப்புவேன், நான் என்ன பண்ணோன்னு அவர் யோசிக்கிறார். யோசித்து என்ன பண்ணுறது தெரியலையே, இப்போ நான் திரும்பி போகணும் 40 கிலோமீட்டர்னா அங்கே சர்ச்சு லேட் ஆகிடும், சர்ச்சு கூட முடிஞ்சிடும். அதனால நான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ திரும்பியும் பின்னாடி போக முடியாது, போனால் சர்ச்சுக்கு லேட் ஆகிடும், சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு அவர் தைரியமாக சர்ச்சு பக்கம் காரை விட்டுறாரு. இப்போ சர்ச்சுக்கிட்ட போயிட்டு ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வார்த்தை கீர்த்தை எல்லாம் பேசிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு இவர் மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா தான் வீட்டுக்கு நேராக திரும்புகிறாரு. தான் வீட்டுக்கு வரும் பொழுது யோசனை வராரு, இப்போ சாவி இல்லையே நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசனை வரும்போது கிட்ட வரும்போது அவர் அப்படியே வீட்டுக்கிட்ட வரும்போது ஹால் ரூமில் லைட் எரியறத பார்க்குறாரு. அங்கெல்லாம் வந்து லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா எப்படி ஹால் ரூமில் என்ன எரியுது, லைட் எரியுது அப்படின்னா என் மனைவி என்ன செஞ்சுருக்க மாட்டா, தூங்கியிருக்க மாட்டா, நம்ம போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம ஹால் ரூமில் வந்து ஒரு பெல்லை அடிப்போம், எப்படி இருந்தாலும் ஹால் ரூமில் தான் இருக்கிறா, சீக்கிரம் திறந்துருவான்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேஸ்மெண்ட்டில் அண்டர் கிரவுண்டில் போய் காரை பார்க் பண்ணிவிட்டு அவர் குடுன்னு ஓடுறாரு. ஓடி போய் பார்க்குறாரு, லைட் எரியுது. அந்த ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கும் பொழுது தான் மனைவி அந்த சோஃபாவில் லிவிங் ரூமில் ஹால் ரூமில் சோஃபாவில் படுத்திருப்பதை காண்கிறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லப்பா இங்கே தான் இருக்கிறாங்க, நம்ம எப்படியா இருந்தாலும் என்ன செஞ்சுருவோம், இப்போ தட்டுவோம் அப்படின்னு ஒரு பெல் அடிக்கிறார். பெல் அடித்த பிற்பாடு அந்த அம்மா ஏஞ்சிக்கவே இல்லையா. இவருக்கு ஒரே டென்ஷனு, என்னடா ஏஞ்சிக்கலையே, ஃபோன் பண்ணுறாரு, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். கதவு ஜோர தட்டுறாரு, கதவு தட்டினாலும் இந்த அம்மா என்ன செய்யலையாம், ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவருக்குள்ள ஒரே பயம், சரி எங்கேருந்து பார்த்தோம், ஜன்னல்லேருந்து பார்த்தோம், போய் அந்த ஜன்னலைனா நம்ம என்ன செய்வோம், தட்டுவோம், எப்படியாவது என்ன செய்யணும், கதவை திறக்கிறாங்களான்னு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஜன்னலை தட்டுறாங்க. அப்போ கூட அந்த அம்மாவுக்கு என்ன இல்லையா, முடிப்பு இல்லையா. இப்போ பாஸ்டருக்கு ஒரே பயம், ஐயோ என்னடா இது, இப்படி இத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணுறோமே, கதவை தட்டுறோம், பெல் அடிக்கிறோம், ஜன்னலை தட்டுறோம், ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எங்கே வச்சிருக்கு தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டேங்குது, ஏஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரே கலக்கிறோம். இப்போ பாஸ்டருக்கு சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை போயிட்டாங்களோ மறிச்சிட்டாங்களோன்ற ஒரே பயம். அப்போ குடுன்னு பக்கத்து வீட்டில் போயிட்டு அங்கே கேட்குறாங்க, உங்கள் லேண்ட்லைன் கொஞ்சம் கொடுங்க, அந்த லேண்ட்லைன் பக்கத்தில் என் மனைவி படுத்துருக்குறாங்க, நான் லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் கூப்பிடுறேன், ஒருவேளை எடுத்தாங்கன்னா நான் உள்ளே போயிடுவேன், என் மனைவி கதவை திறக்கலன்னு அங்கே போய் அவர் எப்படியோ பேசி லேண்ட்லைன்லேருந்து கூப்பிட்றாரு, என்ன செய்யலையா, ஃபோனே எடுக்கலையா. இவருக்குள்ள ஒரே பயம். அப்போ அந்த உற்றாரெல்லாம் கேட்குறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்குறாங்க, நேபர்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன்ப்பா இவ்வளோ பதடுற, என்ன ஆயிடுச்சு, என்ன காரணம்னா இப்படி என் மனைவி இப்படி படுத்துருக்குறா, நான் இப்படியெல்லாம் பண்ணேன், கதவை தட்டினேன், பெல் அடித்தேன், ஜன்னலை தட்டினேன், ஃபோன் பண்ணேன், இது உங்கள் முன்னாடி லேண்ட்லைனில் கூட கூப்பிட்டேன், என் மனைவி ஃபோனே எடுக்க மாட்டேருக்கிறா, கதவை திறக்க மாட்டேருக்கிறா, என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பயந்து போய் ஒருவேளை எங்கே செத்து தான் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து குடுன்னு போகிறாங்க. போனோடனே அவங்க கேட்குறாங்க, உங்கள் மனைவியை நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்க, அதோ அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் அந்த ஜன்னல் ஓரமாக எட்டி பார்க்கும் பொழுது அந்த பாஸ்டர்மா என்ன செய்கிறாங்கன்னா குடுன்னு ஏஞ்சி மாடி மேலே ஓடுறாங்களாம். மாடி மேலே ஓடுறத இவங்கெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு கோவம், என்னடா இவ்வளோ நேரம் தட்டின இந்த அம்மா திறக்கல, இப்போ இவங்களை வந்து காட்டும் போது இந்த அம்மா ஏறி மாடி மேலே போகிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் கதவை பெல் அடிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா முழிப்பில் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னா கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்த உடனே பாஸ்டருக்கு ஒரே கோபம், பயங்கரமான கோபம். அந்த அம்மா பேர் வந்து ஜெஸ்ஸி. ஏய் ஜெஸ்ஸி, நான் இவ்வளோ நேரம் கதவை தட்டினேன், ஏன் திறக்கல? அந்த அம்மா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், சாரிங்க, ஐ வாஸ் இன் த டீப் ஸ்லீப், நான் ஆழமான நித்திரையில் இருந்தேன். சரி பெல் அடிச்சேனே ஏன் திறக்கல? சாரிங்க, நான் ஆழ நித்திரையில் இருந்தேன். ஃபோன் பண்ணனே ஏன் ஃபோன் எடுக்கல? சாரிங்க, நான் ஆழ்ந்த நித்திரையில் ரொம்ப சுஸ்தில் டயர்டில் நான் தூங்கிட்டு இருந்தேங்க. பக்கத்து வீட்டிலேருந்து நான் ஃபோன் பண்ணனே ஏன் எடுக்கல? சாரிங்க, நான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தேன், அதனால தான் ஏஞ்சிக்க முடியல. சரி எல்லாமே போனா போகுது, நீ இல்லை நீ போயிட்டு நான் பயத்தில் பக்கத்து வீட்டுக்கார டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள எழுப்பி கூட்டின்னு வந்து இதோ நீங்கள் படுத்து இருக்கிறேன்னு காட்டும் பொழுது அப்போ மாத்திரம் எப்படி குடுன்னு ஏஞ்சி நீ ஓடுன அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா ஒரு பதில் சொன்னாங்களாம், மை சைல்டு கிரைட், என் குழந்தை அழுதுச்சு. என் அன்பு தேவஜனமே, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் தெரியுங்களா? அந்த தாயினுடைய சூழ்நிலை பாருங்க, தகப்பன் பெல் அடிக்கிறார் ஏஞ்சிக்கல, கதவை தட்டுறாங்க ஏஞ்சிக்கல, ஃபோன் பண்ணுறாங்க ஏஞ்சிக்கல, ஜன்னலை தட்டுறாங்க ஏஞ்சிக்கல. ஆனால் அவர் கேட்குறாரு, ஏன் திடீர்னு எப்படி எழுந்திரிச்சு மேலே ஓடினேன்னா மாடியில்
என் குழந்தை அழுதுச்சு. ஒரு குழந்தையின் அழுகையின் சத்தம் எவ்வளவு ஆள் நித்திரையில இருந்தாலும் ஒரு தாயை எழுப்ப கூடுமானால், இன்னைக்கு உங்களுடைய அழுகையின் சத்தமும் கூட கர்த்தரை எழுப்பும். இன்னைக்கு நம்முடைய பாவ மதில்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய துர்மார்க்கத்தனம் எல்லாமே கர்த்தருடைய செவியை மந்தமாக்கி இருக்கிறது. காரணம், நம்முடைய வழிபோக்கு அப்படி மாறிவிட்டு இருக்கிறது. ஆனா அந்த கதையில எனக்கு பிடிச்சது, அந்த அம்மா சொல்றாங்க, மை சைல்ட் கிரைட், என் குழந்தை அழுதுச்சு. அதுக்கு மேல தகப்பனுக்கு பேசுறதுக்கு வேற வார்த்தையே இல்லை, என்ன பேசணும்னு தெரியல. அப்ப பாருங்க, அந்த அம்மா எவ்வளவு பேர் ஆழ்ந்த நித்திரையில இருந்தாலும் தகப்பன் கேட்கும் பொழுதெல்லாம், அவர் பாஸ்டர் கேட்கும் போது அந்த அம்மா சொல்லுது ஒண்ணுதான், சாரி ஐ வாஸ் இன் தி டீப் ஸ்லீப், மன்னிச்சிருங்க, நான் ஆழ்ந்த நித்திரையில இருந்தேன், நான் சோர்வடைந்திருந்தேன், நான் டயர்ட்ல இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டவங்க ஒரு அழுகையின் சத்தத்துக்கு எழுதிச்சாங்கன்னா காரணம் ஒண்ணுதான், அவங்க எவ்வளவு ஆழ்ந்த நித்திரையில இருந்தாலும் எவ்வளவு சோர்வுல இருந்தாலும் தான் எண்ணம் எல்லாமே தன் குழந்தையின் மேல இருந்துச்சு. அதனாலதான் அந்த குழந்தை சும்மா லைட்டா அழுததுனால தான் தூக்கத்தை எல்லாம் மறந்து, தான் சோர்வெல்லாம் மறந்து கிடு கிடு கிடுன்னு ஏஞ்சி ஓடி போறாங்க. மாடிக்கு போய் ரூம்ல பாக்குறாங்க குழந்தை அழுவுது, அதை எடுத்து தேட்டுறாங்க. நீங்க ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்களா? பசி எடுத்த குழந்தைய நீங்க யாருக்கிட்ட கொடுத்தாலும் அந்த குழந்தை அழுவதை நிப்பாட்டாது. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நல்ல ஒரு குழந்தைக்கு பசியில அழுகுது, அழுகும் போது இந்தா இதுதான் உங்க அப்பா உன்னை பெத்த அப்பான்னு கொடுத்தா அந்த குழந்தை அழுத நிப்பாட்டிடுமா? இதோ உன்னை செல்லமா பார்த்துக்கிற அக்கான்னு கொடுத்தா நிப்பாட்டுமா? உன்னை செல்லமா பார்த்துக்கிற ஆயான்னு சொன்ன நிப்பாட்டுமா? நோ, அந்த குழந்தை எடுத்துன்னு போய் தான் தாயின் கையில கொடுங்களேன். அந்த குழந்தைக்கு தெரியும், நான் வர வேண்டிய இடத்திற்கு வந்துட்டேன். அந்த குழந்தைக்கு பசியை ஆற்றக்கூடிய தன் தாயின் தோல் மேல போட உடனே, தன் தாயின் கரத்துல போன உடனே அந்த குழந்தைக்கு தெரியும், நான் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்துட்டேன்றதுனால அந்த குழந்தை அழுகுவதை நிப்பாட்டும். அப்படிதான் இன்னைக்கும் கூட என் அன்பு தேவ ஜனமே, இந்த இணையதளத்தின் மூலமாய் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாசிகளை நன்றாய் கவனிங்க. உங்க அழுகையின் சத்தம் எனக்கு ஏன் கேட்கப்படலை அப்படின்னா, நீங்க யார்கிட்ட அழுகுறீங்கன்றதுதான் முக்கியம், எங்க அழுகுறீங்கன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு எங்க அழுகுறோம், எப்படி அழுகுறோம்னு இன்னைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் யார்கிட்ட அழுகுறோம்? மனுஷங்க கிட்ட, சொந்த பந்த கிட்ட, ஊர்ல போய் அழுகுறோம், உறவு கிட்ட அழுகுறோம், உலகத்துல அழுகுறோம். வேண்டாம், ஊர், உறவு, உலகம் உன் அழுகையின் சத்தத்தை கேட்கலன்னாலும் உன்னதர் ஒருவர் இருக்கிறாரு, உன் அழுகையின் சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறாரு, அவர் உனக்காகவே இருக்கிறாரு. அதுதான் கடந்த செய்தியில கேட்டோம். தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உனக்காக விலை கொடுத்த உன்னை வாங்கின கர்த்தர் உன் அழுகையின் சத்தத்தை கேட்க மாட்டாரோ? கேட்பாருங்க. ஆனா இன்னைக்கு யார்கிட்ட அழுகுறோம்? நம்ம பெத்தவங்க கிட்ட அழுகுறோம், நண்பர்கள்ட்ட இருக்கிறோம் அழுகுறோம், பெற்றோர்கிட்ட அழுகுறோம், சகோதரன்கிட்ட, சகோதரி கிட்ட, புருஷன்கிட்ட, பொண்டாட்டி கிட்ட, மனைவிமார்கள் கணவர்களிடத்திலும், கனவுமார்கள் மனைவி இடத்துல வந்து புலம்புறாங்க, அழுகுறாங்க, துக்கிக்கிறாங்க. பிரயோஜனம் இல்லைங்க. உன் அழுகைய கர்த்தரிடத்தில் நீ வைப்பாயானால், வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற, என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமா இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? உண்மையா கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரு. அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் எழுதின புத்தகம் 34 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்க வசனம் இவ்விதமாய் அழகாய் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய அழுகையின் சத்தத்தை அவர் கேட்கிறாரு, நீதிமான்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறாரு. நீங்க கூப்பிடணுங்க, நீங்க கூப்பிட்டா போதும். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா பெற்றோருக்கும் தெரியும், சின்ன வயசுல குட்டி பசங்களுக்கு சாக்லேட் பிடிக்கணும், தெரியுமா தெரியாதா? ஆமா. இப்போ ரொம்ப பெற்றோர் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப சின்ன பசங்க இதை கேட்டுன்னு இருப்பீங்க. நீங்க நல்லா யோசிங்க பார்க்கலாம். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க பசங்க வந்து ஒரு குழந்தை வயசுல இருந்து வளர வளர எல்லா சின்ன பசங்களும் சாக்லேட் சாப்பிட ஆசைப்படுவான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீங்க ஏன் சாக்லேட் வாங்கி கொடுக்கறது இல்லை அப்படின்னா, தகப்பன்மாருக்கு ஒரு ஆசை, என் பிள்ளை கேட்காதா, அப்போ அவனுக்கு சாக்லேட்டு சாப்பிட பிடிக்கணும் உனக்கு தெரிஞ்சாலும் நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, அவன் சாப்பிடக்கூடாதுன்றது இல்லை,
அவன் கேட்கணும் என்பதனால. அதே உன் பிள்ளை வந்து, அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும்ப்பான்னா நீ எப்படி குஷியாக வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளோ சந்தோஷத்தில் வாங்கி கொடுக்குறீங்க. காரணம் என்ன? என் பிள்ளை கேட்கணும், நான் வாங்கி கொடுக்கணும். இல்லை உங்கள் பசங்க எது ஆசைப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தானாக போய் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஒரே ஒரு காரணம் தான், என் பிள்ளைகள் வந்து கேட்கட்டும், நான் வாங்கி கொடுக்குறேன்னுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாம்சக்குரிய பெற்றோர்களுக்கு இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய தகப்பனுக்கு நம்ம இது எதிர்பார்ப்பு இருக்காதோ? அது ஆண்டவரும் அதான் எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளை இது கேட்கணும். ஏசப்பாக்கு உங்களுக்கும் எனக்கு என்னென்ன வேண்டும், நீங்கள் நான் என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளுக்கு எது ரைட்டு எது ராங்கு, எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னா, கேட்கணும். கேட்கிறவன் யாவனோ பெற்றுக்கொள்ளுவான். அதான் பைபிள் சொல்லியிருக்குது இல்லை? இன்னைக்கு கேட்கறது இல்லை. உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க அதை படைச்சவராச்சே, இதை படைச்சவராச்சே, நீங்க சர்வ வல்லவராச்சே, அப்படியெல்லாம் சொல்லிட்டா அது பிரயோஜனம் இல்லை. தாழ்மையுடன், தாழ்ந்த மனப்பான்மையுடன் அப்பா கிட்ட நீங்க எதையும் கேட்டு பாருங்களேன், எதையும் கேட்டு பாருங்களேன், அப்பா கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னைக்கு அநேகர் வந்து சோர்ந்து போய் அழுவுறீங்க. எதுக்கு அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்க அழுகையை கேட்க யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, என் கஷ்டத்தை கேட்க யாரும் இல்லையே, எனக்குன்னு யார் இல்லையே, என்னை ஆறுதல் படுத்த யார் இல்லையே, என்னை கவனிக்க யார் இல்லையே, எனக்கு சோறு போட யார் இல்லையே, என் பசங்க என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களேன்னு பலவிதமான துக்ககரமான காரியத்தில் நீங்கள் யோசித்து 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 அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே அழாத, மனுஷங்கிட்ட அழாத, உலகத்துக்கிட்ட அழாத, என்கிட்ட வா, என்கிட்ட ஓடி வா. உன் அழுகையின் சத்தம், உன்னுடைய புலம்பலை நான் கேட்க ரெடியாக இருக்கிறேன். நீ என்னை தேடி வந்துட்டா போதும், நீ என்னை கேட்டுட்டா போதும். நமக்கு இல்லைன்னு சொல்லுகிற தகப்பன் அவர் கிடையவே கிடையாது. நமக்கு எது நன்மையோ அவர் அதை கட்டாயம் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறாரு. ஆனால் நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் கேட்கிற பிள்ளைகளாக இருந்தால் கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எப்படி கேட்கணும் ஏசப்பாவை? ஜெபத்தின் மூலியமாக. அதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எது கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பா பேரை சொல்லுங்க, கூச்சப்படாம, வெக்கப்படாம, அவமானப்படாம தைரியமா சொல்லுங்க, என்னை படைத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இதை கேட்கிறேன், இதை நடக்கணும், நான் இதை கேட்கிறேன், நீங்க இதை செய்யணும்னு நீங்க தைரியமா தாராளமா கேட்டு பாருங்க. அவர் கொடுப்பதற்கு வல்லவரா இருக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரை ஏன் இரக்கம் உள்ளவர் என்றோன்னா, இந்த முதல் பிரசங்கத்தில் நாம் கேட்டது உண்டு, நமக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு, எதெல்லாம் விட்டாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கேட்குறவங்க கரெக்டா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் எதை விட்டாரு? கோடான கோடி தூதர்கள் போற்று கொண்டிருந்தாங்க, அந்த போற்றுதல் கூட விட்டுட்டாரு. ரெண்டாவது தன்னுடைய கிரீடத்தை விட்டாரு. மூணாவது தன்னுடைய சிங்காசனத்தை விட்டாரு. நாலாவது பரலோகத்தை விட்டாரு. அஞ்சாவது தான் தகப்பனையே விட்டு வந்தாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறாரு. அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலை கட்டி இருக்கிறாரு. என் அன்பு தேவஜனமே, என் அன்பு விசுவாசிகளே, இதோ இன்னைக்கு இந்த சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. இது உங்களுக்கு தான், இது உங்களுக்கு தான். நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை நீங்க நம்பி பாருங்க. என் அழுகையின் சத்தத்தை ஏசப்பா கேட்பாரா? என் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்க வல்லவரா இருக்கிறாரு. நான் அழ போறேன், இனிமே நான் பெற்றுக்கொள்ள போறேன். இத்தனை நாளா உலகம் என்னை பார்த்து அவமானமா சொல்லிச்சு, இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இவன் லாய்க்கு இல்லாதவன், இவனால எதுவுமே பண்ண முடியாது, இவன் ஒரு அபாத்திரன், இவன் ஒரு யூஸ்லெஸ், அப்படி பலவிதமான கோணங்கள்ல உலகம் நம்மளை பார்த்து அவமானமா கேலி பண்ணி சிரிச்சிச்சா? பயப்படாதீங்க. யார் என்ன பண்ணாலும் உலகத்தின் முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக அழாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கண்ணீரிடுவீர்களானால் நிச்சயமாகவே உன் கண்ணீரின் சத்தத்தை கேட்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறாரு. எப்படி அந்த குழந்தையின் சத்தம் ஒரு தாயுடைய தூக்கத்தை எழுப்புச்சோ, அந்த குழந்தையின் சத்தம் ஒரு தாயை எழுப்புச்சோ, அந்த குழந்தையின் சத்தம் தாயினுடைய சோர்வை போக வச்சுச்சோ, இன்னைக்கு இந்த குழந்தையின் சத்தம், நீங்க கர்த்தருக்கு குழந்தையா இருக்கிற உங்களுடைய சத்தம் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் வேதாகமத்தில் போய் தியானிப்பீர்களானால் அநேகர் பல இடங்களில் கர்த்தரை நோக்கி அழுவதை நாம் பார்க்கிறோம்.
அன்னைக்கு அந்த வாலிப ஸ்திரீ மரித்த போனோம்ல பிற்பாடு தகப்பனும் தாயும் குடும்பமும் அழுவதை நாம் காணுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அழாதீங்க அழாதீங்க, அவள் மரிக்கவில்லை. ஆண்டவர் உள்ள போறாரு, கரம் பிடிச்சு சொல்றாரு, தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்துரு. காரணம் என்ன தெரியுமா? அவள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவள், மதிப்புக்குரியவள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அழாதீங்க, மனுஷங்கிட்ட அழாதீங்க. நீங்க அழுகுறதுன்னா என்கிட்ட அழுங்க. உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறேன். காரணம், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். You are valuable. God is ready to listen our cry because we are valuable in His sight. அவருடைய பார்வைக்கு நாம் மதிப்பு மிக்கவர்கள். காரணம் அவர் நம்மை நேசிக்கிறார். நான் நம்புறேன், கர்த்தரிடத்தில் நீங்கள் அழுவீர்களானால் வேதம் சொல்லுகிறபடியே நீதிமான்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். என் அன்பு விசுவாசிகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் அழுகையின் சத்தத்தை நான் கேட்பேன். காரணம், நீ விசேஷித்தமானவள், எல்லாவற்றுக்கும் மேலாய் நீ மதிப்பு மிக்கவள், மதிப்பு மிக்கவன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, உங்களுடைய அருமையான நேசத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அருமையான பாசத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் மதிப்பு மிக்கவர்களா என்கிற தலைப்பின் கீழாய் அநேக துணை தலைப்புகளை வைத்து நாங்கள் ஒன்றொன்றாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட கர்த்தரப்பா நீங்க! உங்க அன்பை விவரிக்க முடியாத ஒரு கர்த்தர் நீங்கப்பா. அவ்வளவு பெரிய அன்பு, அளவில்லாத அன்பு, எல்லையில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அன்பு, பரிசுத்தமான தேனிலும் மதுரமான ஒரு அன்பு. உங்க அன்பு ஏசப்பா. இன்னைக்கும் குழந்தையின் சத்தம் என்கிற ஒரு துணை தலைப்போடு கூட நாங்க பார்த்தோம். அந்த குழந்தையின் சத்தம் கேட்டதற்கு காரணம் என்னன்னா, அந்த தாய்க்கு அந்த குழந்தை மிகவும் மதிப்புள்ளதா இருந்தது, விலை கட்ட முடியாத ஒரு மதிப்பா இருந்தது. அப்படிதான்ப்பா, நீங்களும் விலை கட்ட முடியாத ஒரு மதிப்பை எங்கள் மீது வைத்து எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்களை ஆதரித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இனி எத்தனை பேர் தங்களுடைய கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு மண்டை வந்து அழுகிறார்களோ, அவர்களின் அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக நான் மனதார வாழ்த்துகிறேன். நீர் ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.